Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி நீம்லி ஸ்கின் கேர் பற்றின ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக ஸ்ட்ரெயிட் ப்ராப்பர் 1 மந்த்தாக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நடுவில் ஒரு 2-3 நாள் மட்டும் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை தவிர்த்து ஃபுல் 1 மாதம் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இன்னைக்கான அப்டேட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஒரு மாதம் முன்னாடி எனக்கு வந்து இது பிஆரில் அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா, எப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா ஒரு செட்டாக மார்னிங் அண்ட் நைட் டைம் ரொட்டீனுக்கு நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபேஸ் வாஷ், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இந்த மாதிரி எல்லாமே இருக்க மாதிரி ஒரு ஹோல் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து எனக்கு டெஸ்டிங்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீம்லின்றது ஒரு 100% ஆர்கானிக் ஹேண்ட்மேட் இந்தியன் மேட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிராண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. போர் டைட்னிங்காக இருக்கட்டும், ஆக்னே ப்ராப்ளம்காக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின் இஷ்யூக்காக இருக்கட்டும், இல்லைனா ஏஜிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு, ஸ்கின் கேர் கன்சர்ன்ஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அதில் நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன், என்னுடைய 5 ப்ராடக்ட்ஸ் இந்த ரொட்டீனுக்கு ஃபாலோ பண்ணுறது. நான் என்ன கேட்டகரி எடுத்தேன்னா ஆக்னே. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஆக்னே கேம், என்னுடைய டார்க் ஸ்பாட் சிச்சுவேஷன் எப்படி அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டே தான் வரீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஆக்னே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு 30 டே சேலஞ்ச் மாதிரி நான் வந்து எடுத்தது. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளென்சர், இதில் டீ ட்ரீ அண்ட் சால்சிலிக் ஆசிட் இருக்குது. இது ஒரு ஃபேஸ் வாஷ். அடுத்து மாய்ஸ்சரைசர், இதில் ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஓட் அமினோ ஆசிட் இருக்குது. அடுத்தது சன்ஸ்க்ரீன், இது வந்து ஒரு மேட்டிஃபைங் சன்ஸ்க்ரீன் வித் SPF 30 இருக்குது. அண்ட் நைட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் த சேம் கிளென்சர், அதே ஃபேஸ் வாஷ், டீ ட்ரீ அண்ட் சால்சிலிக் ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் டோனர், இதில் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் ACV இருக்குது. இது ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். அடுத்து சீரம், அகைன் இதுலேயும் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சால்சிலிக் ஆசிட் இருக்குது. அடுத்து மாய்ஸ்சரைசர், அதில் ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஓட் அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இதான் என்னுடைய மார்னிங் அண்ட் நைட் டைமுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்டாக நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி நான் யூஸ் பண்ணேன், எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டினா அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீமி நேச்சுரல்ஸ்லேருந்து ஃபேஸ் வாஷ். இது ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின். அகைன் உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன கன்சர்ன் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அண்ட் எனக்கு வந்து ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இந்த ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இந்த கேட்டகரியில் வந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபேஸ் வாஷில் கீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ அண்ட் சால்சிலிக் ஆசிட். சால்சிலிக் ஆசிட் ஒரு BHA, உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். டீ ட்ரீ ஆக்னே ப்ராப்ளம், ஃபங்கல் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு காம்பேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வருது. கொஞ்சம் காம்பாக்டாலாம் கிடையாது, பம்ப் பாட்டிலில் வருது. கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர் ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இது எவ்வளோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ml 950 rupeesக்கு தராங்க. இது மாதிரி இந்த மில்கி ஒயிட் அண்ட் ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அரிசி கஞ்சி இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் இல்லைன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின்னா இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். பட் என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு இந்த சால்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ், இதுக்கு முன்னாடி நான் வேறு ஃபேஸ் வாஷஸில் சால்சிலிக் ஆசிட் இருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆகும்னா இந்த சைட்ஸ்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறியாக ட்ரை ஆகிடும், பர்ஜ் ஆகும் என்னுடைய ஸ்கின். அது இந்த ப்ராப்ளம் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷில் தரலை. அண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்ட் அண்ட் ஆயில் அண்ட் மேக்கப் எதாவது இருந்தால் கூட ரிமூவ் ஆகிக்கும். நான் டபுள் கிளென்சிங் செய்வேன். ஸோ அதனால இதை வச்சு நான் மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி ஒரு கிளென்சிங் பாம் இல்லைனா கிளென்சிங் ஆயில் வச்சு என்னுடைய மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 2 பம்ப் அவ்வளோதான், அதுவே வந்து போதுமானது. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் ஒரு 1 minute நான் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிப்பேன். எல்லா நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸும் போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutesக்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு லாக் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 2 இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான். பட் அது ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. இந்த டைம் வின்டர் டைம் அப்படின்றதுனால என் ஸ்கின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு ட்ரைனஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிச்சு. அதை தவிர்த்து இது வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸசிவான ட்ரைனஸோ அந்த ஒயிட் பேச்சஸோ இல்லைனா பர்ஜிங் இஷ்யூஸ் எதுவுமே எனக்கு வந்து கொடுக்கல. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வர்த் பையிங் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். நீங்கள் எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கின் சைடில் இருக்கீங்க, நிறைய ஆக்னி ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய கொஞ்சம் ப்ரைஸி சைடில் தான் இருக்குது. பட் அதெல்லாம் வர்த் இட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு வர்த் இட் அப்படின்னு சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் என்னென்ன வர்த் இட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் டோனர் போய்க்கிறேன். ஏன்னா நைட் டைமில் வந்துட்டு இந்த டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் தான் வருது எல்லாமே. இதனுடைய அவுட்டர் பேக்கேஜும் நீங்கள் வந்துட்டு பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் வருது, காம்பாக்டாக இருக்கும். ஸோ இந்த டோனர் இப்போ எனக்கு இந்த ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணதில் எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் அண்ட்
ACV ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போலியேட்டிங் டோனர். அண்ட் இந்த டோனர் உங்களுக்கு 775 rupeesக்கு தராங்க. இது அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இது ஒரு ஹைலி பொட்டன்ட் டோனர், கிளாரிஃபையிங் ஃபேஷியல் டோனர். இது வந்து உங்களுடைய ஸ்கின்னை டீப்பா வந்துட்டு போர் உள்ள போய் கிளீன் பண்ணும், போர்ஸை டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், எக்ஸசிவ் ஆயில் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஒரு க்ளோ கொடுக்கும். யூஸ்வலாக நான் வந்துட்டு காட்டன் பேட் வச்சு நான் வந்து பண்ணுவேன், டோனர் வந்து அப்ளை பண்ணுவேன். அது என்ன பண்ணுன்னா, என்னுடைய மேல் லேயரில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹெட், எனக்கு பிளாக் ஹெட் ப்ராப்ளம் அதனால கிடையாது, அந்த ஒயிட் ஹெட் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி போர்ஸை வந்து அழகாக கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்துட்டு அந்த நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு ட்ரைனஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் டோனர் போட்டவுடனே அந்த ட்ரைனஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஆனால் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்காது, காஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுதான் வந்து டோனர் நான் என்னுடைய ஸ்கின்ல பண்ணி நான் வந்து பார்த்தது. டோனர் யாருக்காவது என்ன பண்ணும், விசிபிளாக என்ன சேஞ்ச் தெரியும் அவங்க கிளைம் பண்ணுறதை விட அப்படின்னா, இதுதான் வந்து மெஜாரிட்டி டைம்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணும் நிறைய டோனர்ஸ். ஸோ எனக்கு இந்த டோனரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்கா. கிளைகாலிக் ஆசிட் யூஸ்வலாக நான் வந்துட்டு டோனருக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னோட பழைய டோனரில். ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய நல்ல விஷயமும் பண்ணல, ரொம்ப மொக்கையாகவும் இல்லை. பேசிக்காக நான் எப்பயும் யூஸ் பண்ணுற டோனர் மாதிரியே தான் இருந்தது. அதே மாதிரி அந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் பேலன்ஸ் பண்ணிச்சு, அப்புறம் நல்லா ப்ராப்பராக என்னுடைய ஸ்கின் வந்துட்டு க்ளீன் பண்ணிச்சு, அந்த போர்ஸ் எல்லாம் வந்துட்டு டைட்டன், சைஸ் வந்து கம்மியாகாது, பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஃபீல் ஆகும் ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிறது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைனஸ் இஷ்யூ வந்துட்டு கொஞ்சமாக வந்து காம்பேட் பண்ணும், ஸ்கின்ல இருக்க pH லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணும். பட் அகைன் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டோனர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு டோனர் பர்சனலாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ எஸ். அடுத்தது சீரம். இது வந்து அகைன் நைட் டைமில் வர்றது. மார்னிங் டைமில் வெறும் ஃபேஸ் வாஷ் வரைக்கும் தான், அடுத்தது மாய்ஸ்சரைசர் வரும், அது நான் சீரம்க்கு அப்புறம் காமிக்கிறேன். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சீரம் வரும். அண்ட் வந்த ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீரம் தான். யூஸ்வலாகவே எனக்கு வந்து சீரம்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணுமோ அதை சீரம்ஸ் வந்து பண்ணும். யூஸ்வலாக உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர், என்னுடைய ஸ்கின்னுக்கு எனக்கு மாய்ஸ்சரைசர்லாம் விட இல்லை டோனர்லாம் விட பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்ன ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா அகைன் கிளாஸ் பாட்டிலில் வருது, இந்த மாதிரி ஒரு பம்ப் நாசிலில் வருது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லைமியான ஒரு ஹாஃப் ஒயிட் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல குவிக்காக அப்சர்வ் ஆகிக்குது, ஹைட்ரேட்டடாலாம் காமிக்கல, பட் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்குது. இதில் உங்களுக்கு கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சால்சிலிக் ஆசிட் இருக்குது. இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வந்து கண்ட்ரோல் பண்ணும், டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், அண்ட் ஆல்சோ பிளாக்டு போர் இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை ரிஃப்ரெஷ் பண்ணும், அண்ட் பிரேக் அவுட்ஸை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் அவுட்ஸ் எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின்னுக்கு, என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, நான் ஃபாலோ பண்ணுற ரொம்ப கேவலமான குப்பை லைஃப் ஸ்டைலுக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கு. இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு முகத்தில் ஒரு 4-5 பல்புகள் வந்து உதிக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு 2-3 பல்ப்ஸ் வந்தது. பட் இது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு முன்னாடிலாம் இருந்த அளவுக்கு அவ்வளோ சிவியராக வந்துட்டு எதுவும் பிம்பிள்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அது ஒரு கண்ட்ரோல்லே இருக்குது, அது உடனே வந்துட்டு ட்ரை ஆகிடுது, இல்லைன்னா அதனுடைய அந்த ஆக்டிவ்னஸ் வந்துட்டு போயிடுது. நமக்கு தெரியும்ல அந்த பெயின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அது ஒரு நாள்லேயே வந்துட்டு போயிடுது. ஹப்பா, அது ஒரு நாளையாச்சும் கண்ட்ரோல் ஆகுதே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த சீரம் உங்களுக்கு 1950 rupees. அண்ட் இந்த சீரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் கிட்ட வரும். நான் வந்துட்டு இதை அதான் 1 மாதம் யூஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து காலியாக இருக்குது. இன்னும் நான் ஒரு 1.5 மாதம் வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு ஹாஃப் பாட்டிலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 மாதம் 2.5 மாதம்க்கே வரும் சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ குவான்டிட்டிக்கு இது அமௌண்ட் பே வந்துட்டு ஓகே தான். ஸோ கொஞ்சம் ப்ரைஸி சைடில் இருந்தாலும் குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் தெரிஞ்சு நீங்கள் நல்ல விஷயம் போடுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்கின்ல ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது அண்ட் இந்த மாதிரி பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம், போர் இஷ்யூ இதெல்லாம் இருக்குன்னா இந்த சீரம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஓட் அமினோ ஆசிட் இருக்குது. இது வந்து ஒரு மேட்டிஃபையிங், ஃபாஸ்ட் அப்சர்விங், ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கேமிடியோஜெனிக் அண்ட் ஆல்சோ ஆயில் ப்ரொடக்ஷனில் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் இந்த லேயர்லாம் பண்ண அப்புறம் ஒரு 3 பம்ப் எடுத்துப்பேன். ஏன்னா இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா குட்டி பம்பாக தான் இருக்கும், கண்ட்ரோல்டான ஒரு அளவு வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் பொதக்குன்னு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் ஹெவியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரோல்டாக தான் வரும்னும் போது நான் ஒரு 3 பம்ப் என்னுடைய ஃபேஸ்க்கு எடுத்துப்பேன். எடுத்து நான் என்னுடைய கையில் லேதர் பண்ணிட்டு எடுத்து நான் வந்து பேக் பண்ணிப்பேன். இப்படி தான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட். அகைன் நான் என்னுடைய ஸ்கின் கண்டிப்பாக ஆயிலியாக தெரியவே இல்லை. இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண டைமில் என்னுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆல் த்ரூ த டே அவ்வளோ ஆயிலியாக தெரியல, அவ்வளோ ஆயிலியாகவும் ஆகலை. ஓகே, நான் வேறு எதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக என்னுடைய டயட் ஹேபிட்ஸ்லாம் நான் எதுவும் கண்ட்ரோல் பண்ண
பண்ணல. ஆனால் எனக்கு இதுவே வந்துட்டு நல்ல ஒரு ஆயில் கண்ட்ரோல் லுக் வந்து எனக்கு கொடுத்துச்சு. நைட் டைம் போடும்போது எப்படின்னா என்னுடைய சீரம்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் இருக்கிற மாதிரி தான் நான் அதை வந்துட்டு பேக் பண்ணிக்கிறேன். அது எனக்கு அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்துட்டு இன்டாக்டாக வச்சுக்குது என்னுடைய ஸ்கின்ல. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் 975 rupeesக்கு தராங்க. எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50 ml தராங்க. இது ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ன்றதுனால ஒரு 3 pumps போதும் உங்கள் முகத்துக்கு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கிட்ட கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஆகும். அடுத்தது சன்ஸ்க்ரீன். இதில் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன்னா அது கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் தான் சொல்லுவேன். சன்ஸ்க்ரீனில் வந்து SPF 30 இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டிஃபையிங் சன்ஸ்க்ரீன். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் நான் கமெடோஜெனிக் அண்ட் சூப்பர் லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா இது ஒரு க்ரீம் பேஸில் வந்திருந்தது அப்படின்னா நான் எடுத்து அழகாக போட்டு எனக்கு நிஜமாகவே ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ப்ராடக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே நாசிலில் வருது. ஸ்ப்ரே நாசிலில் டோனராக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும் சரி, நான் எவ்வளோ தான் கண்ணை இறுக்கி மூடிட்டு அடித்தாலும் கண்ணை திறக்கும்போது அந்த கண்ணோட கார்னர்ஸ்லாம் வந்துட்டு லைட்டாக ப்ராடக்ட் போன மாதிரியே இருக்கும். மாதிரி எரியும், கொஞ்சமாச்சும் ப்ராடக்ட் உள்ளே போயிடும். அகைன் இந்த ஸ்ப்ரே நாசில் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்ப்ரிட்ஸ் ஆகுது. நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது, காற்று தான் வருது. ஸோ நான் அடிக்கும் போது எனக்கு ஒரு ஈவனான ஒரு ஸ்ப்ரெட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த லிக்விடை என்னோட கையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய முகத்தில் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு க்ரீம் ப்ராடக்ட்டே போட்டு போயிடலாம். கன்சிஸ்டன்சியில் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து சன்ஸ்க்ரீனுக்கான வேலையை வந்து கரெக்டாக பண்ணேன். எனக்கு எந்த ஒரு டேனிங் இஷ்யூவும் வந்துட்டு ஆகலை. அண்ட் ஆல்சோ இதுக்கு உள்ளே போட்டு நான் அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் லேயராக இருக்கட்டும் அதை வந்து அது அழகாக லாக் பண்ணிக்குது. சன்ஸ்க்ரீன் நான் மார்னிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால சன்ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு அழகாக லாக் பண்ணிக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு 675 rupeesக்கு தராங்க. இது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஸ்கின் கேர் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி போட்டாலும் உங்கள் உடம்புக்குள்ளே என்ன போடுறீங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது உங்களுடைய கட் அப்படின்றதும் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் உங்களுடைய ஸ்கின்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர் வாங்கி என்ன தான் பண்ணாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ தண்ணி போகிறீங்க, டாக்ஸின்ஸ்லாம் எப்படி ப்ராப்பராக ரிமூவ் ஆகுது அவங்க ஸ்கின்ல இருந்து, எல்லாமே வந்துட்டு இட் மேட்டர்ஸ். ஸோ அதெல்லாமும் ஒரு செக் வச்சுக்கோங்க. அதெல்லாமும் தவிர்த்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஜெனட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். நீங்கள் போய் டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் சொன்னதுக்காக கண்ணை மூடிட்டு வாங்க வேணாம். உங்கள் சைடில் இருந்து ஒரு ரிசர்ச் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பட் எனக்கு வந்து இது எதுவும் ப்ராப்ளம் தரல. என்னுடைய ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் சைடில் தான் இருக்கும். என்னுடைய சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது அந்தளவுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் தரல அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இவ்வளவு தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷும் சீரமும் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணுவேன் காலியானதும். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அடுத்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.